அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எல்லாருமே ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு இன்டர்வியூ வந்திருக்குது. அந்த இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அது எப்போனா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/5/2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 19/5/2025 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த மே 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளியோட ஆரம்பிக்குது. அதுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, உங்களுடைய சுய விவரம் கேட்பாங்க. சுய விவரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, குடும்பத்தை பற்றி உங்களுடைய பேர், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையா, அதே மாதிரி மேரேஜ் ஆயிருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய குழந்தைங்க இருக்குதா இல்லையா, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்களா, அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்களா, இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பொறுப்பு இருக்குன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடினா பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க தான் பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் சேர்த்துறாங்க. அந்த குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடணும். அந்த அட்மிஷன் எப்போ நடக்குன்னா ஜூனில் நடக்கும். அதேமாதிரி சரஸ்வதி பூஜைக்கு நடக்கும் அக்டோபரில். இந்த 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் போடுற வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உருவாக்கணும். இப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் இந்த ABCD 1 2 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பொறுப்பாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பெருசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒழுக்கம் வரும். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி குழந்தைக்கு பார்த்தீங்களா டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குற மாதிரி என்னென்ன ஃபுட்டு 4 வரையும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட இருந்து உங்களுக்கு அட்டவணை வந்திருக்கும். அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமாக இல்லை பார்த்தீங்கன்னா எக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணும், சுண்டல் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங், அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திறனை வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க அங்கன்வாடி டீச்சருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் 9லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்கில் என்னென்ன நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். 9லேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும். ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கறது, ABCD இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறது, நடுவில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த 12 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து 1 மணி, இந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சமையல் செய்யணும். அந்த சமையல் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளே இருக்கிற இந்த டைமில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கணும். அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி உதவியாளருக்கு அவங்களோட பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சேர்ந்து உதவி பண்ணணும். குழந்தைங்க சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் அவங்களோட பார்த்தீங்கன்னா உதவி பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கணும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 125 கிராம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரோட்டீனில் 13.75 கிராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீனுங்கிற ஃபுட்டாக கொடுக்கணும். கலோரி பார்த்தீங்கன்னா கிலோ கலோரி பார்த்தீங்கன்னா 500 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2லேருந்து 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் 22 கிராம் இருக்கிற மாதிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிலோ கலோரி 800 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 165 கிராம் பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18.15 கிராம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கிற மாதிரி உணவு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்.
கிலோ கலோரி வந்து பார்த்தீங்கன்னா 660 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இளம் பருவ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 to 14 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 165 கிராம் சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு நாளைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18.15 கிராம் தான் புரோட்டீனு, 18.15 கிராம் புரோட்டீனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 660 கிலோ கலோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கான புரோட்டீன் அளவு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேலைக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம் கணக்கு எடுக்கணும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தா அடுத்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கணும். குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளரும் டீச்சர்ஸும் 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தூங்க வைக்கணும். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3:30 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட வைக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்களா, சண்டை போட்டுக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து தான் அவங்கள வந்து சண்டை போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளையாட வைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளில் ஹெல்பர்ஸுங்கிறது அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த மாதிரி பொறுப்பு இருக்குன்னா சமையல் செய்யறது தான் முக்கியமான பொறுப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்யணும். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 1 மணிக்குள்ளே சாப்பிட வைக்கணும். அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும். ஏதாவது பிரச்சனைனா அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அடங்கலாம் பண்ணலாம். அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அழுதுச்சு பண்ணுச்சுன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு டீச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு 80 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 மணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்து மாவு கொடுக்கணும். 80 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், இளம் பெண்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வயசு 0லேருந்து 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெக்னன்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுப்பாங்க. போய் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வாங்கிட்டு வருவான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு பார்த்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இப்போ குழந்தை பிறகுனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் அந்த குழந்தை பிறந்து 3 வயசு ஆகிற மட்டும் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அவங்கள மாதம் ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இந்த கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரோட வேலை. இந்த டீச்சரை என்னென்ன பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் கொடுத்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் குழந்தைங்க சேர்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சேர்ப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்போ எந்த குழந்தைங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்னன்னு விசாரித்து அந்த குழந்தைங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறது. அதேமாதிரி புதுசாக குழந்தைங்க சேர்த்தாங்களா அவங்களுடைய பேர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி கணக்கெடுப்பு அந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, அரசு இதர வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் நீங்கள் பதிவு செய்யணும். எத்தனை குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துக்குது, யார் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, அதே மாதிரி டீச்சருக்கும் அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே எந்த ஒரு நிதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எடை உயரம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கீடு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். எடை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்து மாவு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடணும். முன்னாடிக்கிற எடை உயரம் இதெல்லாம் கணக்கிட இப்போ இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கீடு செய்து ஏதாவது வீக்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப இதாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் செஞ்சு ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொறுப்புகள் இருக்குது.
இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கொஸ்டின் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வரப்போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சிங்கன்னா இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டான் பதில் சொல்லலாம். இது மாதிரி தான் பேசிக் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எது கேட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ உங்களுக்கு எப்போ இன்டர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.